வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிவது எப்படி? பயங்கரமாக இருக்குல்ல தமிழ். ஓகே, ஹவு டு ஓவர் கம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி உடைக்கிறது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்களே. முதல்ல இந்த வீடியோக்கள் எல்லாமே, விஜய் பிரயாக்கோட வீடியோக்கள் எல்லாமே டைம் பாஸ் கிடையாது, வெறும் மோட்டிவேஷன் கிடையாது. இது எல்லாமே ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். அதுக்காக இந்த மனப்பண்படை இருந்தால் நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியாது, ரைட்டா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் இந்த தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கு. ஒன்று, இந்த இப்போ நான் பேசுகிற விஷயங்கள், பேச போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரெண்டாவது விஷயம், அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிங்களா? அதுதான் ஒரு கேள்வி. இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரியாமல் கூட இருக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் முதல்ல உங்களை காம்ப்ளெக்ஸ்லேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரும். ரெண்டாவது, நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். முதல் விஷயமே அதுதான். இதை பேரண்டிங், இது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். என்ன அப்படின்னா, வேர்ல்டு பெஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம கூடயே இருக்காங்க. யார் தெரியுமா? நம்மளோட அம்மா. நமக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஒரு குழந்தைக்கு. ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் தெரியும் குழந்தைய என்ன பண்ணால் இப்படி இருக்கு. அதை விட ஒரு தி பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க. யார் தெரியுமா? ஒய்ஃப். இப்போ அவங்களுக்கு அது கடவுள் படைக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரோட படைக்கப்பட்டிருக்காங்க. எப்படி ஹவு டு ஹேண்டில் ஹஸ்பண்ட்ஸுன்ற ஒரு சாஃப்ட்வேரோடையே படைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒய்ஃப். பட் இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், மனிதர்கள் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதனால் இதில் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தை கண்டிப்பாக, நம்மளோட குழந்தைகள் காம்ப்ளெக்ஸோட வளரவே கூடாது. நம்ம உலக அளவில் ஒவ்வொருத்தரையும் பீட் பண்ணணும், காம்படிட் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளை குழந்தைகளை இன்னையிலேருந்து தயார்படுத்தணும். அதுக்கு சீக்கிரமாக தயார்படுத்தணும். நமக்கு டைமே கிடையாது, சரியா? டக்குன்னு ஓடிடும், ஒரு நேரம் பறந்துடும், சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த முதல்ல நான் சொல்ல போகிற விஷயங்களில் நாம் எதுலாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எதுலாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, அதை முதல்ல கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுடைய நம்ம குழந்தைங்களுடைய காம்ப்ளெக்ஸ் என்னன்னு பாருங்கள். ஏன் நம்ம குழந்தைங்களால் ஒரு இடத்துல காம்படிட்டிவ் வேர்ல்டு நிற்க முடியல அப்படின்னு யோசிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இதுதான் மைனஸ். நம்மளோட மைனஸ் எடுக்கும்போது நம்ம அடுத்தவங்களோட மைனஸ் எடுக்கிற வித்தையும் கற்றுக்குறோம், சரியா? அதுதான் ரைட். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்க பீப்புள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன தான் அவங்களுக்கு பண்ணாலும் அவங்க காம்ப்ளெக்ஸோடு தான் இருப்பாங்க. பட் இது ஏன் தோணுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு அன்ஹாப்பியாக ஒரு ஃபீலிங், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவங்க மைனஸை பார்க்குறாங்க. குள்ளமாக இருக்கேன், இது மாதிரி ஏதாவது ஒன்று, சரி குள்ளமாக இருக்கேன். சச்சினில் இருக்கிறே குள்ளம் தானே, அவர் தான் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறாங்க. நெப்போலியனை விட ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் பற்றி பேசும்போது. நெப்போலியன் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன வருது? அவரோட குள்ளத்தன்மை வருதா? அவர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ, சூப்பர் மேன். அவர் அப்படியே சொன்னாலே ஒரு நெப்போலியன் சொன்னாலே ஒரு கம்பீரம் இல்லை. அப்போ அதோட குள்ளம் தெரியல. ஏன்னா அவரோட சாதனைகள் உயரம். யாரெல்லாம் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது உண்மையே அல்ல. உங்களுடைய நீங்கள் உச்சம் தொட போகிறவர். அதனால் அதை மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க, எல்லாம் விட்டுருங்க. இப்போ ரெண்டு விஷயம் சொல்லுவேன். காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னா, ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் கடன் எடுத்துப்போம். கடன் ஒரு காம்ப்ளெக்ஸா? கடனாளியாக இருக்கும்போது அது ஒரு காம்ப்ளெக்ஸாக நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம பேரில் கடனை வாங்கி கவர்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன், கடன் தப்பே கிடையாது. கடனில் இருக்கவங்க காம்ப்ளெக்ஸோட அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி கடன் தப்பு அப்படின்னா பேங்கிங்ஸும் என்பிஎஃப்சியும் தேவையே கிடையாது இந்தியாவுக்கு, சரி? அப்புறம் எதுக்கு பேங்க் இருக்குது? அப்போ அவங்க கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க, அதுக்காக வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடனை வாங்கிட்டோம், திருப்பி கொடுக்கணும். அப்போ அது காம்ப்ளெக்ஸோட அலைஞ்சு எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அந்த காம்ப்ளெக்ஸே கிடையாது. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸே போயின்னும் போது கடன் மட்டும் உண்மையா? அதனால் எப்படி திருப்பி கொடுக்குறோன்ற ஸ்ட்ராட்டஜி தான் வேணுமே ஒழிஞ்சு காம்ப்ளெக்ஸ்குள்ளே புதைஞ்சி போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் அல்ல, சரியா? டொனால்ட் ட்ரம்பே 6 தடவை திவாலானார். நமக்கு எத்தனை தடவை? இன்னும் நமக்கு 4-5 தடவை டைம் இருக்குல்ல. ஓகே. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்குற நிறைய காம்ப்ளெக்ஸ் இது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல நினைக்கிறேன். இந்த சைக்காலஜி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, டவுன் சவுத் நம்மளோட பெரிய ப்ராப்ளம், நம்மளோட பெரிய சேலஞ்சஸ் என்னென்னா கம்யூனிகேஷன். நமக்கு இங்கிலீஷ் பேச வரல. இப்போ அதனால் என்ன? இப்போ சரி, இங்கிலீஷ்
ரைட்டு. நம்ம டவுன் சவுத்துலேருந்து வந்திருக்கோம். நம்மளுடைய அப்பா அம்மாவோ நம்ம தாத்தா பாட்டியோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இல்லை. அவங்க நம்மளை வளர்க்கல. அதுக்காக இங்கிலீஷ் தானாக ஓடி வந்து ஒட்டிக்குமா? அப்போ நான் என்ன கேட்குறேன், இங்கிலீஷ் வரணுன்னா இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். என்னோடய அப்பா பேர் வந்து டொனால்ட் ட்ரம்ப், அம்மா பேர் ஹிலாரி கிளின்டன். எனக்கு இப்போ இங்கிலீஷ் வந்துருச்சு. அப்படி தான் பண்ண முடியும் நான் இங்கிலீஷ் வரணுன்னா. இது எவ்வளோ மொக்கையாக இருக்குது. அது மாதிரி தான். அதனால் கம்யூனிகேஷனில் ஒரு மேட்ரே கிடையாது நண்பர்களே. 90 நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்ல இங்கிலீஷை பேச முடியும், கற்றுக்க முடியும், கண்டிப்பாக பேச முடியும். இப்போ நம்ம நினச்சிட்டு இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன தெரியுமா? இன்டர்வியூவில் போய் உட்காரோம், நம்ம பாஸ் பேசுகிறாரு புரியல, கொலீக்ஸ் பேசுகிறாங்க, ஒரு பீட்டு விட்றாங்க. நண்பர்களே, இதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய காமெடியான விஷயம். இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்கள பார்த்து நம்ம வந்து பம்புறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுகிறோன்னா வேணால் ஒன்று பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட போட்டு கேட்டு பாருங்கள். அவன் பேசுகிற இங்கிலீஷ் சரியாக தப்பான்னு அப்புறம் தான் தெரியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம அதாவது நார்த் இந்தியன்ஸ் போகும்போது நம்ம தமிழர்களுக்கு வந்து நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியம். நான் நிறைய வீடியோஸ் இதை பற்றி போகலான்னு இருக்கேன். நம்ம வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு நார்த் இந்தியன் பேசுகிறப்ப நம்மளால் பேசலை. ஏன்னா நம்மளோட வளர்ப்பு அப்படி. அதை உடச்சிருவாங்க. பேசும்போது ஒருத்தர் நல்லா ஸ்மார்ட்டாக பேசுகிறது. நார்த் இந்தியன் அவங்க கலரே கோதுமை கலரில் இருப்பானுங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு காம்ப்ளெக்ஸு. நம்ம வந்து ஒரு திராவிடியன். நம்ம ஒரு மாதிரி நம்ம சவுத்துலேருந்து போகிறவங்க மாதிரி தான் போவோம். நம்ம அவன் பேசுகிற இங்கிலீஷும் அவன் பேசுகிறது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஜெயிக்க பிறந்தவங்க நாம் தான். அவன் என்னத்தை பேசுகிறது அது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா கவனிக்கும் போது தான் தெரியும் பேசுகிற ஓட்ட இங்கிலீஷ். சரியா? அதனால் அது வந்து முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். இங்கிலீஷ் பேசுகிறவங்கலாம் இங்கிலீஷ் சரியாக பேசலை. நம்ம சரியாக பேசுவோம். அதுக்கு தயார்படுத்த ஆரம்பிச்சிடும். 90 நாளில் கண்டிப்பாக பேச முடியும். இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே கிடையாது. என் டீமுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 200 எவ்வளோ பெரிய எழுத்துக்கள், இவ்வளோ இருக்க பெரிய மிகப்பெரிய அகண்ட தமிழ், அகண்ட பாரதம், அகண்ட தமிழ், நம்ம அகண்ட காவிரி, அகண்ட பாரதம் மாதிரி மிகப்பெரிய தமிழ். நம்ம 26 எழுத்து, ஒரு எழுத்து, அது ஒரு மொழி, அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதை கொண்டாடணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரியலாக கொண்டாடப்பட வேண்டிய நம்ம தான். நம்மளுடைய தொன்மை அந்த மாதிரியான தொன்மை. ஆனால் நமக்கெல்லாம் இது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் அதுக்காக கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. கற்றுக்கணும். மொழி ரொம்ப முக்கியம். 80% இங்கிலீஷும் அட்லீஸ்ட் 20% ஹிந்தி இருக்கணும். அப்படி யாராவது ஏதாவது சொன்னோன்னா அடித்து தான் துரத்தி விடணும். மொழி எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. சரியா? நம்மளை இதை படிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து காசு பார்க்குறதுக்கு வேணும். ஒவ்வொரு மொழியை கற்றுக்கும் போதும் நம்மளோட தன்னம்பிக்கை அதிகமாகும். அதனால் மொழி அதிகம் கற்றுக்குங்க. சரியா? அதனால் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகும்போது தோட ஹிந்தி நெய்மோலம் கேவலமாக இல்லை நமக்கு. அவன் கேட்குறான். இப்போ நிறைய கூகுளோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பெரிய குளோபல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியானால அவன் ஹிந்தியில் தான் டைப் பண்ணி வச்சிருப்பான் அக்ரிமெண்ட். தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாது. ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லை ஹிந்தியில் இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அது அவனுக்கும் தெரியாது. முதல்ல நீ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவன் சொல்கிறதே நமஸ்காரம் தான் சொல்லுவான். அந்த ஏர்லைன்ஸில், ஏர்போர்ட்டில். எனக்கு பெரிய அது எங்கே போனாலும் என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். நான் அவனை நிறுத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். வணக்கம் சொல்லு. நான் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் ஏதோ ஒன்று வளருவான். நான் முதல்ல அவனுக்கு தெரியாது தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது அவனுக்கு இந்தியானா ஹிந்தி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை நம்ம கற்றுக்கணும். அதை விட அருமையாக இங்கிலீஷ் கற்றுக்கணும். இந்தியை கற்றுக்கிட்டா இந்தியாவில் ஓட்டலாம். ஆனால் இங்கிலீஷை கற்றுக்கிட்டோம் உலகத்தையே ஜெயிக்கலாம். அதனால் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? சரி, அதை கற்றுக்க போகிறோம். அதுக்கு என்ன காம்ப்ளெக்ஸு தெரியல. இப்போ அதுக்கு என்ன? அப்போ தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து எப்பயுமே அதுக்கு சில வீடியோக்கள் கூட நான் சொல்லலான்ருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிற சிம்பிள் லாஜிக்கு. நமக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பேசினா தப்பாயிருமோன்னு. அது வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். அதுங்க நமக்கு தெரிஞ்ச என்ன தெரியும்? வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் ஆர் யூ டூயிங், இந்த மாதிரி மொக்கையான கேள்வி கேட்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேளுங்க. ரபிக் டெக்ஸோ வேகனந்த கல்வி நிலையமோ ஏதாவது ஒன்று எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி, அது இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. இதுக்காக வந்து நீங்கள் டைம் எடுங்க. உங்களுக்கு எது தெரியலையோ, உங்களுக்கு எது வேணுமோ, அழகு கம்யூனிகேஷன் மிக அழகு. அதை இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நான் சொல்லுவேன் 3 C = சக்ஸஸ். முதல் C கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் தான். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கம்யூனிகேஷன் வந்து அதுதான். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசணும். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கணும், இல்லை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசணும். ரெண்டும் ஒன்று தான். கம்யூனிகேஷனும் நம்ம பிஸ்தாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும். மூணாவது விஷயம் கான்டாக்ட்ஸ் தான் பிஸ்னஸ் லீட்ஸ் எடுக்கிறது, பிஸ்னஸ்க்கு இப்போ எக்ஸ்போர்ட்னா பையர் எடுக்கிறது. இது எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. கான்டாக்ட்ஸ் லீட்ஸ் தான் நம்மளோட சக்ஸஸ் ஜெயிக்க வைக்குது. எப்படி கான்டாக்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கான்டாக்ட்ஸ் வந்துடும். இதிலே சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் இருக்குது. 3 C = சக்ஸஸ். C³ சக்ஸஸ். கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன், கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸில் வேணும்னா கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும். உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸு தேவையே கிடையாது. சரியா?